சுமார் நம்ம பூமியிலிருந்து ஒரு 49 ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் மொத்தமாக 2 எக்ஸோ பிளானட்டுகள் சுற்றி வள வருது. அதில் ஒரு கிரகம் நம்ம பூமி மாதிரியே கோல்டன் லாக் ஜோன், ஹேபிடபிள் ஜோன் சொல்லப்படுற வாழ தகுதியுடைய இடமா கருதப்படுற அந்த இடத்துல ஒரு பிளானட் இருக்குது. ஆனால் அந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட், தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படின்னா அங்கே லைஃப் பாசிபிளா? அந்த பிளானட்டில் உயிர்கள் வாழுமா அல்லது வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் அந்த பிளானட்டில் இருக்குதா? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடை இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஹைப் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம பூமியிலிருந்து 49 ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு நட்சத்திரத்தை சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சு அதுக்கு LHS 1140 அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த நட்சத்திரம் நம் சூரியன் மாதிரியான நட்சத்திரம் கிடையாது. அது ஒரு ரெட் டுவார்ஃப் ஸ்டார், அதாவது சிகப்பு குள்ளன் அப்படின்னு சயின்டிஸ்டால் செல்லமாக அழைக்கப்படுற அந்த வகை நட்சத்திரம். ப்ளஸ் இது ஒரு M டைப் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை நம்ம சூரியனையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூரியனை விட அதோடைய நிறை அப்படிங்கிறதும் கம்மி, அதோடைய லூமினாசிட்டியும் அப்படிங்கிறதும் கம்மி, ப்ளஸ் அதோடைய விட்டம் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனை விட கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு நம்பரில் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தோடைய அந்த லூமினாசிட்டி அப்படிங்கிறது நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 0.004% மட்டும்தான் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது இந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த லூமினாசிட்டியோட அளவாக இருக்குது. அண்ட் இதோடைய நிறை அப்படிங்கிற அந்த மாஸ் அப்படிங்கிறது 0.80% மட்டும்தான் அதோடைய நிறையாக இருக்குது. அண்ட் அதோடைய ரேடியஸ் விட்டம் அப்படிங்கிறது 0.21% மட்டும்தான் நம்ம சூரியனுடைய சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ இது மங்களாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும். அதோடைய வெளிச்சம், வெப்பம் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்கேஸ் நம்மளோட பூமியே இந்த நட்சத்திரத்தை சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சூரியனுக்கு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் ரொம்ப கம்மியான தொலைவில் இருந்துக்கிட்டு இந்த நட்சத்திரத்தை வந்து சுற்றி வருது நம்ம பூமி அப்படின்னா பெருசாக நம்மளுக்கு ஹீட் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி அதோடைய வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் தான் வெளிப்படும். நம்பர் சொல்லணும் அப்படின்னா 3100 கெல்வின் அளவு தான் அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் 5778 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது. ஸோ ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். இந்த நட்சத்திரம் உருவாகி கிட்டத்தட்ட 5 to 8 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க கெஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சூரியனை விட இந்த நட்சத்திரத்தோடைய வயதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பழமையான நட்சத்திரமாக கூட இது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரத்தை 1979 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் எக்ஸோ பிளானட்டுகள் எதுவுமே இது சுற்றி வர்றதை உறுதிப்படுத்தவும் இல்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் 1979 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நட்சத்திரத்தை சுற்றி 2017 எக்ஸோ பிளானட்கள் வள வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்துகிறாங்க. அதுவும் எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் துல்லியமான முறையில் கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முறை. அந்த முறையை பயன்படுத்தி 2017 ஒரு எக்ஸோ பிளானட் இதை சுற்றி வள வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2018 மறு வருஷம் இன்னொன்று 2வது எக்ஸோ பிளானட்டும் இதை சுற்றி வள வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போதைக்கு 2 எக்ஸோ பிளானட்கள் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை சுற்றி வள வருது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எக்ஸோ பிளானட்டுக்கு LHS 1140b அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டுச்சு. ரெண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரகத்துக்கு LHS 1140C அப்படின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. இந்த 2 கிரகத்தில் அந்த முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரகம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஃபேமஸான எக்ஸோ பிளானட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் ஜோன் சொல்லப்படுற அந்த பகுதியில் தான் அந்த LHS 1140b அப்படிங்கிற அந்த முதல் கிரகம் சுற்றி வருது. ரெண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்து சுற்றிட்டு வருது. இதில் அந்த ஹேபிடபிள் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை நம்ம பூமியோடு ஒப்பிடும்போது சைஸில் பூமியை விட கொஞ்சம் பெருசு தாங்க. அதோடைய விட்டம் அப்படிங்கிறது 1.6 மடங்கு நம்ம பூமியோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் அதோடைய மாஸ் அப்படிங்கிறதும் அதிகம்தான். 6-7 மடங்கு அதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இதோடைய நிறை அப்படிங்கிறது பூமியை விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கிரகம் நம் பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட், அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க அதுக்கப்புறமா உறுதிப்படுத்துகிறாங்க. இதன் காரணமாகவே இந்த கிரகத்து மேலே
ஆர்வம் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட்டுகளுக்கு ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு மேற்கொண்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டதில் இந்த கிரகத்தில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய வளிமண்டலம் இருக்கிறது மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அதே மாதிரி அதில் ஓஷன் நீர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கோ கடல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பெருசாக உறுதி செய்யப்படலை. பட் சயின்டிஸ்ட்டுங்க கெஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பழமையான நட்சத்திரம். நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ஏஜில் பார்க்கும்போது ஏஜ் கூடின நட்சத்திரங்கள் கொஞ்சம் அதோடைய ஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும். ஸோ அதன் காரணமாகவும் இது ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிற பட்சத்தில் மேபி அதில் அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு கருதுகிறாங்க. ப்ளஸ் அங்கே தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். மேபி நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான தட்பவெப்ப நிலைகளும் அங்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இதனாலேயே இந்த கிரகத்தை இந்த மோஸ்ட் லைட் பாசிபிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹேபிட்டபிள் ஜோன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பட்டியலில் மிக முக்கியமான இடத்துல இந்த ஒரு கேண்டிடேட்டாகவும் இந்த பிளானட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி எத்தனை நாட்கள் எடுத்துக்குது தெரியுமா? வெறும் 25 பூமி நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குது. அதாவது அங்கே இருந்தோம் நம்ம அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அதோடைய நட்சத்திரத்தை இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறத சுற்றி வந்துட்டுருக்கு. இதை தொடர்ந்து இந்த ஸ்டார் சிஸ்டத்தோடைய இரண்டாவது கிரகமான LHS 1140c அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த கிரகம் அப்படிங்கிறது முதல்ல பார்த்த கிரகம் மாதிரி ஹேபிட்டபிள் ஜோன்லேயோ லைஃப் பாசிபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படக்கூடிய ஒரு கிரகமாக அது இல்லை. பட் ஆனால் அதுவும் ஒரு ராக்கி பிளானட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஆனால் அதோடைய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்குது. அது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வருது அப்படிங்கிறத சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அது எவ்வளோ க்ளோஸில் அதோடைய நட்சத்திரத்து பக்கத்தில் இருக்குன்னு. பூமியோட நாட்கள் படி 3.8 பூமி நாட்கள்லேயே அது சுற்றி வந்துடும். ஆல்மோஸ்ட் 4 நாளுக்கு ஒரு முறை அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வள வருது. அதோடைய ரொம்ப பக்கத்தில் இருக்க காரணத்தினால தான் இந்த அளவுக்கு வேகமாக சுற்றுது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ க்ளோஸ் அப்ரோச்சராக அதோடைய எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக இருக்கிறதுனால அங்கே லைஃப் பாசிபிள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இந்த கிரகத்தில் லைஃப் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்குது. அதோடைய நட்சத்திரத்துக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நெருக்கமாக இருக்க காரணத்தினாலேயே மேபி இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தோட டைட்டலி லாக் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு பக்கத்தை அதோடைய சூரியனை பார்த்து இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் இருளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக ஒரு பக்கம் சூடாகவும் இன்னொரு பக்கம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த ரீசனால் இந்த பிளானட்டை எந்த வகையில் சேர்த்துருக்காங்கன்னா ஹாட் பிளானட் கேட்டகரியிலையும் ப்ளஸ் சூப்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராக்கி பிளானட் அப்படிங்கிறதுனால அந்த கேட்டகரியிலே போட்டு வச்சுருக்காங்க. என்னதான் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமாக இருந்தாலும் ஆக்டிவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் கூட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பிளானட்ஸ்களை கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தோடைய ரேடியேஷனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அந்த கிரகத்துக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த ரெண்டாவது கிரகத்துக்கும் ரேடியேஷனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே உயிர்கள் இருந்தாலும் அந்த ரேடியேஷனுடைய தாக்கத்தினாலேயே செத்து போயிடும். அதை தாண்டி அட்மாஸ்பியர் இருந்தாலும் கூட அந்த ரேடியேஷன் அந்த அட்மாஸ்பியரை மொத்தமாக இல்லாமல் காலி பண்ணி விட்டுரும். தண்ணீர் இருந்தால் கூட அந்த வெப்பத்தின் காரணமாக எவாப்ரேட் ஆயிரும். ஸோ லைஃப் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் ராக்கி பிளானட்டாக இருந்தாலும் ஓவரால் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என் மனசில் தோன்றது ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம பூமி இன்றைக்கி ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது, நீர் இருக்குது, உயிர்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த ஸ்டார் சிஸ்டத்துலேயும் ஒரு பிளானட் ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்து கூட அங்கே உயிர் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரல. அதே மாதிரி ஹேபிட்டபிள் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தில் கூட ராக்கி பிளானட்டாக இருந்தாலும் உயிர்களும் இல்லை, அங்கே லைஃப் பாசிபிள் இல்லை. லைக் நம்மளுடைய மார்ஸ் வீனஸ் மாதிரி ஒரு ராக்கி பிளானட்டாக இருந்தோம் அங்கே உயிர்கள் இல்லாததுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கோ அதே மாதிரியான கிரகமாக தான் இந்த பிளானட்டை இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட பூமி நம்மளுக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் தானே. இங்கே பற்றி எல்லாமே சரியாக உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பூமி எவ்வளோ சிறப்பான ஒரு இடம் இல்லை. ஆனால் இது மெல்ல மெல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பூமி பாதுகாக்கிறதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும். பூமிக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஸோ இது எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் சம்மந்தமான அறிவியல் சம்மந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு சஜஷனாகவே பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.